ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் அமலா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவருடைய ஏரியாவில் தொடர்ந்து கொலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இளம்பெண்கள் மிக மோசமான முறையில் சித்திரவதை செஞ்சு கொலைகளை செஞ்சிட்டு இருப்பான் ஒரு சைக்கோ கில்லர். இந்த சைக்கோ கில்லரை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் களத்தில் இறங்குவார். பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம போயிட்டுருக்கும். இப்போ இறுதியில் நம்ம சைக்கோ கில்லரை எப்படி ஹீரோ பிடிக்கிறாரு, அவன் ஏன் அது மாதிரி மாறுனா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்ரீகாந்த் அவங்களுடைய ஆக்டிவ் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்தில் அந்த கொடூரமான முறையில் எப்படி கொள்வது அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் மிடிலையும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க. பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். ஏகப்பட்ட படங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் வந்துருச்சு. அதே மாதிரி டெம்ப்ளேட்டை தான் கொண்டு போயிருக்காங்க. இவங்க என்ன தான் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து பக்காவாக எடுத்திருந்தாலும் அது ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் இருக்குது. நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அடுத்தது இதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். குமார் அதே மாதிரி நடந்துடும். குமார் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கொண்டு வந்துருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஐயா அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரி நமக்கு தோணலை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் படம்லாம் பார்த்து பழக்கப்பட்ட நம்மளுக்கு இது ஒரு புதுசாக ஒன்றும் தோணலை. ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக கிளைமேக்ஸ் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ண அளவுக்கு தான் அந்த கிளைமேக்ஸ் வந்திருக்கு. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.